திராவிட இயக்க கொள்கை சிங்கம் முரசொலி செல்வத்தின் முதலாம் ஆண்டு நினைவு நாள் இன்று அனுசரிக்கப்படுகிறது. பேரறிஞர் அண்ணாவின் அன்பில் திளைத்தவர், முத்தமிழறிஞர் கலைஞரின் நெஞ்சில் நீங்கா இடம் பிடித்தவர், முதலமைச்சரும் திமுக தலைவருமான மு.க.ஸ்டாலினின் உற்ற துணையாக பக்கபலமாக இருந்தவர், எல்லாவற்றிற்கும் மேலாக திமுகவின் கேடயமாக திகழ்ந்தவர் மறைந்த முரசொலி செல்வம். கடந்த ஆண்டு இதே நாளில் திடீரென இவ்வுலகை விட்டு அவர் நீங்கிய போது அவர் பயன்படுத்திய பேனா மட்டுமல்ல, அவரது எழுத்துக்களை சுவாசித்த அத்துணை நல்வுள்ளங்களும் சொல்லனா துயரில் ஆழ்ந்தன. முத்தமிழறிஞர் கலைஞரின் மூத்த பிள்ளையான முரசொலியின் பணிகளை தன் தோளில் சுமந்து கொண்டு இளமை பருவம் முதலே திறம்பட செயலாற்றியவர். தலை சிறந்த எழுத்தாளர், பத்திரிகையாளர், நூலாசிரியரான இவர் பத்திரிகை சுதந்திரத்தை பாதுகாத்த கருத்துரிமை போராளி. திமுகவின் போர்வாளான முரசொலி நாளேட்டில் 35 ஆண்டுகளுக்கும் மேலாக ஆசிரியராக பொறுப்பேற்று தன் எழுத்துக்களால் ஜனநாயக குரலாக ஒலித்தவர். அடக்குமுறைக்கு அஞ்சாமல் சட்டமன்றத்தில் கூண்டிலேறி கருத்துரைத்தவர். தேர்தல் களம் முதல் திரைப்பட பணிகள் வரை அனைத்து துறைகளிலும் முத்திரையை பதித்தவர். எந்த நிலையிலும் திமுகவே மூச்சு என வாழ்ந்த ஆழமான கொள்கைவாதி. சிலந்தி என்ற பெயரில் முரசொலியில் அவர் எழுதிய நையாண்டியும் நகைச்சுவையும் ததும்பும் கட்டுரைகள் கழகத்தின் இளைய தலைமுறையினருக்கு கொள்கை ரத்தம் பாய்ச்சும் வலிமை கொண்டவை. தன் இறுதி மூச்சு நிற்கும் வரை முரசொலியில் கட்டுரை எழுதியவர். முரசொலியில் தன்னுடைய கட்டுரைகளைப் போலவே திராவிட இயக்கத்தின் இளைய எழுத்தாளர்களுடைய கட்டுரைகளை தொடர்ந்து பதிவு செய்து ஊக்குவித்தவர் அவர். தொலைக்காட்சி விவாதங்களில், சமூக வலைதளங்களில் கருத்துரை போரை தேடி கண்டறிந்து இயக்கத்தின் படைக்கலனாக மாற்றியவர். சிறுவயது முதலே தனக்கு அண்ணனாக, வழிகாட்டியாக இயக்க பணிகளில் ஆலோசனைகள் வழங்கி நெருக்கடி நேரங்களில் தெளிவான தீர்வுகளை முன்வைத்து திமுகவுடனான தன் வளர்ச்சியில் தோளோடு தோள் நின்றவர் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது. திமுகவின் கொள்கை தூண் ஒன்றை நாம் இழந்தோம், போய்விட்டீர்களே போர் முரசே, திராவிட முரசொலித்த முரசொலி செல்வமே, பண்பின் திருவுருவமே, திராவிட இயக்கத்தின் படைக்கலனே, திமுகவின் கொள்கை செல்வமே, நெஞ்சிலும் நினைவிலும் என்றும் நிலைத்திருப்பீர் என திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது இரங்கலிலும் குறிப்பிட்டிருந்தது நினைவு கூறத்தக்கது.